hello வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஸோ தமிழையும் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பெரிய ஒரு திருக்க ஓட்டிட்டு வந்தவா. ஸோ அதை போராட்டமாக வெட்டி கழுவி கறி செய்திருக்கிறேன். ஸோ அதோட அந்த உள்ளுக்கு அந்த கருவா இல்லாட்டிக்கு சினையா இல்லாட்டி கொழுப்பா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அதில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வறுவல் மாதிரி அதையும் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ எடுத்து ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு தான் என் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னா எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ அதை விட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் இவ்வளோ நாளும் நான் எந்த ஒரு போஸ்டும், அதாவது ஃபோட்டோவோ அல்ட்டிக்கு ஒன்று எழுதியோ போட முடியாது. ஸோ இன்றைக்கு அந்த ஆப்ஷனையும் எனக்கு யூடியூப் தந்துருக்கு கமிட்டி. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இனி உங்கள்கிட்ட ஃபோட்டோவாகவும் உங்களோட ஷேர் பண்ணலாம், எழுத்து மூலமாகவும் உங்களோட கதைக்கலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் வேணும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே மறுபடியும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கு நான் ஒரு குக்கிங் வீடியோ, திருக்க மீன் கறி. ஸோ எப்படி இருந்துட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். மீனை வெட்டிட்டு வருவோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். என்ன பெரிய திருக்க பார்த்தீங்களா? ஓ மை காட், பெரிய திருக்க பார்த்தீங்களா? முதலும் ஒரு திருக்க கறி வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் சின்ன திருக்க, இது கொஞ்சம் பெரிய திருக்க. தூக்கவே கஷ்டமாக கிடக்குது. வாழை கட் பண்ணி போட்டு தான் தந்துருக்குறாங்க பயத்தில். வால் இல்லை, வால் முள் குத்தினா கூட விஷம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. ஓகே, நான் இதை ஃபுல்லாக வெட்ட போகிறேன்னு பாருங்க. ஓகே, வெட்ட முதல் நல்ல கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு அப்படியே தேய்க்கணும். இல்லாட்டி வளவளப்பு தன்மை இருக்குமல்ல, தேய்க்கணும். தேய்ச்சிட்டு காட்டுறேன். நல்ல மஞ்சள் போட்டு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி கழுவினா தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் போகும், வெட்ட ஈஸியாக இருக்கும். ஓகே, பெரிய திருக்க தானே. ஸோ வடிவாக கழுவினா தான் ஓகே. கொஞ்சம் 5 நிமிஷம் ஊறட்டுக்கு. 5 நிமிஷம் ஊறிட்டுது. அப்புறம் இந்த கத்தியால் இப்படி செஞ்சால் ஓகே. கருப்பு எடுபடு கொஞ்சம் முள்ளையாக வருது. அதுக்காக தோலெல்லாம் முடிக்க தேவையில்லை. திருக்கைக்கு இப்படி செஞ்சால் ஓகே. நல்ல பிங்க் கலரில் வந்துட்டு பார்த்தீங்களா? எல்லாம் செஞ்சு போட்டு செய்தால் ஓகே. நான் செய்துட்டு காட்டுறேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா, எல்லாம் பட்டி முடிஞ்சுது. எல்லாம் கழுவணும். மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவணும். ஏழுமான தோல் நீக்கியிருக்கிறேன். போன முறை ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னவர் தோல் நீக்கிறேன் நல்ல மண்டு. ஸோ தோல் கஷ்டம்தான். சரியான வயிறாம ஒரு மாதிரி நீக்கியாச்சு. மிச்சம் எல்லாம் பூனைக்கு போட்டாச்சு. கோழி காகம்லாம் போட்டாச்சு. ஸோ ஓரளவு ஓகே. நான் கழுவ போகிறேன். தேய்ச்சி கழுவி போட்டு காட்டுறேன். ஓகே, திருக்கையிட சினை. இது ஈரல் போல், இது சினை. பார்த்தீங்களா, திருக்க சினை. ஸோ எல்லாம் கழுவணும். கழுவிட்டு காட்டுறேன். ஃபைனலி வடிவாக கழுவியாச்சு. பார்த்தீங்களா, என்ன க்ளீனாக இருக்குது. அந்த ஒரு 8 தரம் கழுவிருப்பேன். நல்லா தேய்ச்சி போட்டு வலுவலுப்பும் இல்லை. ஸோ நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இப்படி கழுவுங்க. இனி கறி வைக்க போகிறேன். ஓகே, வடிவாக கழுவியாச்சு. நல்லா இருக்குல்ல? ஓகே, பார்க்கலாம். ஒரு மாதிரி வெட்டி முடிஞ்சுது. ஸோ கையெல்லாம் கட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் நொந்துச்சு கை. அந்த வைரம் தானே. ஸோ கஷ்டப்பட்டு வெட்டியாச்சு. ஸோ போன முறை சொன்ன ஒரு சப்ஸ்கிரைபரோட சொன்னவா தோல் அது நீக்கணுண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தோல் நீக்கணுண்டு. பட் எல்லா தோலும் நீக்கணும் இல்லை. அந்த வாழைப்பழ தோல் இல்லை தானே, டப்புன்னு உரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ எங்களோட உடம்புலேருந்து ஒரு தோலை உரிக்கிறது கஷ்டம் தானே. ஸோ அப்படி தான் சரியான கஷ்டம் அது. ஸோ 2 தரம் கையில் வட்டி போட்டு இருந்தாலும் நான் இல்லை தடிப்பான தோலை நான் நீக்கிருக்கிறேன். சாஃப்டான தோலை விட்டுருக்குறேன். சாப்பிடும்போது தேவையான இந்த தோல் எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் இனி சமைக்க போகிறேன். பார்க்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொதிக்கணும்.
எண்ணெய் நல்லா கொதிச்சது முதல் கொஞ்சம் கடுகு போடுங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வெந்தயம் வாய்வுக்கு தொல்லைக்கு நல்லம் அது போடுங்க. ஸோ எல்லாம் நல்லா கொதித்து பறந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் போடுங்க. பார்த்தீங்க பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு நான் பச்சை மிளகாயும் அதை நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும்போது அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. ஓகே, வாசத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அதை விட கருவேப்பிலையும் நல்லா கருவேப்பிலை போடுங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வர டைம் அடுத்த இது சேர்க்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்கிறங்க. ஒரு 7 உள்ளிப்பல் ஒரு கொஞ்சம் இஞ்சி எடுத்து உரலில் போட்டு நான் இடித்து வச்சுருந்தேன். அது போட்டேன். நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். செம்மையாக இருக்கும் அந்த வாசம். சமைக்கிறவைக்கு தெரியும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்களா. இதையும் ரசித்து செய்யணும், நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூவுங்க. நாங்கள் கழுவும் போதும் யூஸ் பண்ணினாங்க. இருந்தாலும் சாப்பாட்டிலையும் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கணும். அதுதான் நல்லா மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓகே, நல்லா வரட்டுக்கும் பொன்னிறமாக. எல்லா கறியையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு சமைக்கல. அன்றைக்கி கொஞ்சம் நிறைய இருந்தது, பெருசு தானே. ஸோ 2 நாள் போதும். அளவான கறி எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே போட்டுறோம். வடிவாக இருக்குல்ல, நீட்டாக கழுவினதால நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது வெட்டின எனக்கு தான் தெரியும், கையெல்லாம் வெட்டி போட்டது அவ்வளோ வைரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வெட்டியாச்சு. ஓகே பாருங்கள், அதை போட்டு நல்லா கிளறி விட்டால் ஓகே. இப்போ தான் சுற்றி வர வடிவாக வேகும் எல்லாமே. இப்போ ஒனியன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். ஸோ நல்ல வடிவாக கிளறி விடுங்க, அப்போ ஓகேயாக இருக்கும். ஓகே, கிளறிட்டு கொஞ்சம் மூடி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். பார்க்கலாம். ஓகே, அளவாக உப்பு போடுங்க. அள்ளி போட்டுட்டாதீங்க, கூடினா ஒன்றும் செய்யலாது. இப்போ பால் விட்டுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு விட்டிங்கன்னா வேகும்போது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போடுங்க. ஓகே, மிளகாத்தூள் போடுங்க. நாங்கள் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் தான், நாங்கள் கடையில் வேண்டது இல்லை. வீட்டிலேயே எல்லாமே வேண்டி வறுத்து கொஞ்சம் மில்லியில் கொண்டு திரிச்சு எடுக்கிறது. ஸோ நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டு கிளறக்கூடாது, பால் விடணும். 2வது பால் அப்படி விடுங்க. 2வது பால் விட்டு நல்லா கிளறி விடணும். ஏண்டா தூளை விட்டுட்டு கிளறி நீங்கள்டா என்ன நடக்கும்னா எரிஞ்சு போடுங்க. இல்லை, ஸோ கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, எரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பாலை விட்டுட்டு இப்படி கிளறி விட்டுட்டிங்கண்டா ஓகே. அப்புறம் முதல் பால் விடலாம். ஸோ கிளறி விட்டுட்டு மூடி விடுங்க, நல்லா அவியட்டுக்கும். அப்புறம் புளி காணாட்டிக்கு மெட்ட இதுகள் போடலாம். ஓகே, பார்க்கலாம். ஒரு லெமன் அளவுக்கு பழப்புளி எடுத்து ஊற விட்டு நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு லெமன் அளவு காணும், கணக்கு தேவையில்லை. ஓகே, விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா கொதித்து வரும்போது தெரியும். ஓகே, காட்டுறேன் பாருங்கள். குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. எப்படி இருக்குது, வடிவாக இருக்குல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா பஞ்சு போல் வெந்துட்டு இருக்குது. ஓகே, நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பறந்து வடிவாக வரும். புளி எல்லாமே போட்டாச்சு, பார்த்தீங்க தானே, எல்லாமே போட்டாச்சு. ஸோ பாப்பம் அப்படி வருதாண்டு காட்டுறேன். ஓகே, மூடி விடுவோம், கொதிச்சு வரட்டுக்கும் காட்டுறேன். உப்பு புளியெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. தூளும் ஓகே. ஆவி சும்மா பறக்குது. குக்கரில் தான் நாங்கள் சமைக்கிறாங்க. ஓகே ஓகே, மூடி விடுவோம், பார்ப்போம் அப்படி இருக்காது. ஓகே, கொதிக்கட்டுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் வத்தோணும். நல்லா இருக்குல்லோ. இன்னைக்கு ஒரு பிடிக்காம விடுறது இல்லை. ஸோ நீங்களும் இப்படி வையுங்க. நல்லா இது பண்ணி, இதுதான் நான் தோல் எடுத்து வெட்டினேன்ல, சரியான கஷ்டம், கையே வெட்டி போட்டுது. சுற்றி வர தோல் இல்லை பார்த்தீங்களா, அந்த தோல் எடுத்து நான் வெட்டின மீன் இருக்க இந்த ஒரு பாதி. ஓகே, நல்லா வத்தட்டுக்கும் பார்க்கலாம். கறி கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் பறந்துட்டுண்டா. ஸோ நீ சாப்பிட போகிறோம். இது அந்த சினை காட்டினான் தானே, அது நான் பொரிச்சிருக்கிறேன். நல்லா இருக்குல்ல. அப்புறம் நான் ஒரு சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன். ஒரு 2 பீஸ் காணும். ஓகே, பார்க்கலாம். தோல் நீக்கிற பீஸ் எனக்கு தான் வந்திருக்குது. 2 பீஸ் காணும். என்கிட்ட பெரிய பெரிய இதாத்தனை வெட்டினாங்க, அதனால் 2 போதும்.
8 பேர் 7 பேர் சாப்பிடணும்ல, அதில் போதும், 2 போதும். கணக்கும் சாப்பிட முடியாது. ஓகே, சாப்பிட போகிறேன்னு பாருங்கள். பட் இன்றைக்கு நான் சாப்பிட்டு காட்டில்ல. இன்றைக்கு நான் கையால் தான் அந்த மீனை பிச்சு காட்டுறேன். இன்றைக்கு நான் சாப்பிட்டு எடுக்கல வீடியோ. நல்லா இருக்குல்ல, நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ பாருங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு குக்கிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். பாய் பாய்.